இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறை இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி மார்க் 2ஆம் அதிகாரம் உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. முடக்குவாதமுற்றோரை இயேசு குணப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, வீட்டிற்குள் நுழைவதற்கு இடமில்லாதே காண்பவர்கள் அவரை கூரைக்கு தூக்கிச் செல்கின்றனர். அவர்களின் நம்பிக்கையைக் கண்டு மகிழும் இறைவன், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். மக்கள் அவரை தூக்கி வந்ததோ உடல் சுகத்தை பெற. மேலும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் உடல் சுகம் பெறுவதற்கும் என்ன தொடர்பு உள்ளது என்ற கேள்வியும் எழுகிறது. முடக்குவாதமுற்றவரும் அவரை தூக்கி வந்தவர்களும் எந்த விதமான விண்ணப்பத்தையும் முன்வைக்கும் முன்னரே இயேசுவின் வார்த்தை அவரின் தேவையை உணர்ந்ததால் வெளிவருகிறது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இயேசு கூறியதற்கு பல்வேறு விளக்கங்களை தர முயல்கின்றனர் விவிலிய அறிஞர்கள். இயேசு முடக்குவாதமுற்றவருக்கு முழு விடுதலையை அளிக்க விரும்பினார். பாவத்தின் பிடியிலிருந்தும் நோயின் பிடியிலிருந்தும் விடுதலை வழங்க விரும்பினார். அக்கால யூதர்கள் பாவத்திற்கும் நோய்க்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என நம்பி வந்தனர். நோய் நாடி, நோய் முதல் நாடி என்ற நோயின் வேறான பாவம்தான் நோயின் ஊற்று என்று உணர்ந்த நிலையில் பாவத்தை விலக்குவதன் மூலம் பூரண சுகத்தை தருகிறார் இயேசு. அன்பின் வழி மன்னிப்பு என்ற அருள் நிலையை யூதர்களின் புதிய மரபாக்குகிறார். மனப்பாடமாக மறைநூலை கற்ற யூத வல்லுநர்களால் இயேசுவை புரிந்து கொள்ள இயலவில்லை. அன்பார்ந்தவர்களே, இப்புதுமை நமக்கு சொல்வதென்ன? கடவுள் மன்னிக்கின்றார். அவரின் மன்னிப்பு ஒவ்வொரு மணித்துளியையும் நிறைக்கின்றது. குற்றங்களால் நொறுங்குண்டிருக்கும் போது மன்னிக்க வரும் இறைவன் மன்னிக்க தைரியமின்றி உள்ளத்தில் ஊனமுற்று முடங்கி போயிருக்கும் நமக்கு மன்னிப்பை கற்றுத்தருகின்றார். இவன் மன்னிப்பை பெற தகுதி உடையவனா என்று யாரையும் அவர் அலர்ந்து பார்ப்பதில்லை. நாம் மன்னிப்பை வேண்டும் போது ஒதுங்கி போவதில்லை. அவர் என்றும் மன்னிப்பை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். ஏற்றுக்கொள்வதும் மறுதலிப்பதும் நம்மை சார்ந்தது. தனி மனிதர் நலம் பெறும் நிகழ்வை ஒரு சமூக நலம் பெறுதலாக உணரப்பட மன்னிப்பை எல்லோருக்கும் வழங்குவோம். கேட்டுப்பா.